77வது நாள் ஆண்டவர் நமக்கு தெளிவான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்னே கடந்து போக போகிறார். உங்களுடைய தொழிலுக்கு முன்னே ஆண்டவர் கடந்து போகிறார். உங்களுடைய பிரச்சனைக்கு முன்னே கர்த்தர் கடந்து போக போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்கு முன்பாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். அதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணும்போது அவர்களுக்கு முன்னே கர்த்தர் கடந்து போனார். ஆண்டவர் அவர்களுக்கு முன்னே கடந்து போனதினாலே செங்கடல் என்கிற கோணல்கள் சரியானது, வனாந்தரம் என்கிற இடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இதற்கு முன்பாக நீங்கள் போன பல பகுதிகள் கோணலா இருந்திருக்கலாம். இதை எப்படி நான் சரி பண்ண போறேன், இது யார் சரி செய்வார், என்னுடைய வழி முழுக்க கோணலா இருக்குதே, இப்படி போனா நான் என்னுடைய இடத்தை அடைய முடியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போய் உங்க பிசினஸ்ல இருக்கிற அந்த கோணல்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கோணல்கள், இது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சரியாக்கி கொண்டே போவார். ஆண்டவர் சரி செய்து கொண்டே போவார். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இனி நீங்கள் அந்த வழியாய் நடந்து போகும்போது கோணலான பாதையிலே அல்ல, உங்களுக்காக சரியாக்கப்பட்ட அந்த வழியாய் கர்த்தர் உங்களை கொண்டு போவார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாம். ஆமென்.